ஹலோ ஆல், குட் மார்னிங். டிசம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். திருப்புகழ் பேனல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த திருப்புகழ் பேனல்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சென்னையில் அடிக்கடி வெள்ளம், மழை காரணத்தினால பெருவெள்ளம் ஏற்படுது. ஸோ இதில் உள்ள ப்ராப்ளத்தை களையணும். வெள்ள நீர் வடிகால் அமைப்பை ப்ராப்பராக சேனல் பண்ணணும். இந்த வெள்ள காலத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக திருப்புகழ் அவர்களோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க தமிழக அரசு. இந்த குழு எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 2021-22 ஒரு மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இதை அமைச்சாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை இவங்க இந்த வருஷம் தான் சப்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் பகிரங்கமாக வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த திருப்புகழ் பேனல் ரிப்போர்ட் அப்படின்னா சென்னையோட பெருவெள்ளம், அப்புறம் இந்த மலை வடிகால் அமைப்பு, இதை ப்ராப்பர் சேனலை கொண்டு வர்றது, இதுக்கேனா மிட்டிகேஷன்ஸ், அப்புறம் ரெமடிஸ், இதெல்லாம் சேர்ந்து கொடுத்த ரிப்போர்ட்டு தான் திருப்புகழ் அவர்களோட தலைமையில் உள்ள திருப்புகழ் பேனல் ரிப்போர்ட். தென் மோடி டு டேக் பார்ட் இன் வீர்பால் திவாஸ் ப்ரோக்ராம். பிரதமர் மோடி அவர்கள் வீர்பால் திவாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் கலந்துருக்காங்க. இந்த வீர்பால் திவாஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 26 தான் இந்தியாவில் வீர்பால் திவாஸ் டேயாக கொண்டாடுறாங்க. இது ஸ்ரீ குரு கோவிந்த் சிங், இவர் ஒரு மிகப்பெரிய சமய ஆளுமை. இது எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட பிரகாஷ் புரப் தினம் அப்படின்னு இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த தினம் அதுபோக இவரோட சீடர்கள், இவரோட வழி தோன்றல்களான 2 சீடர்கள் கொடுத்துருக்காங்க. சர்ஹிப் தாதா சிங், தென் பாபா பகத்தே சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சமய காரணத்துக்காக அந்த காலத்தில் கொஞ்சம் பயங்கரமான தண்டனைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சின்ன சுவர்களுக்குள்ளே அடக்கி வச்சு இவங்க 2 பேரும் உயிர் தியாகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட உயிர் தியாகத்தை போற்றும் விதமாகவும், தென் இந்த சமயங்கள் கொடுத்த நல்ல கருத்துக்களை வலியுறுத்துவதற்காகவும் இந்த வீர்பால் திவாஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. டிசம்பர் 26 இந்த வீர்பால் திவாஸ் டே. தென் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய குற்றவியல் மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே ஒரு பில்லு பிரசிடென்ட் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதுவும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. முன்னாடி காலனி ரீஜனில் அந்த டைமில் நம்மளோட நீதி வழங்கும் சிஸ்டம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்தது. அதை அழகாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அந்த காலத்தில் நீதி வழங்குறது அவங்களோட நோக்கம் கிடையாது, தண்டனை கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. இப்போ நம்ம அப்படி கிடையாது. நம்ம நீதி வழங்கும் நோக்கத்துக்காகவும் இப்போ அப்போ சைபர் செக்யூரிட்டிலாம் கிடையாது. இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புலையும் நம்மளோட குற்றவியல் சட்டங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதனால நாங்கள் புதிய குற்றவியல் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் இப்பொழுது ஒப்புதல் அளிச்சுருக்காங்க. அதுபோக இப்போ பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பழைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட இயர் போட்டிருப்பாங்க, அந்த இயர் பார்க்கணும். இதில் நிறைய மேஜர் சேஞ்சஸும் இருக்குது, மைனர் சேஞ்சஸும் இருக்குது. இந்த 3 சட்டங்களில் ஒரு சட்டத்திலலாம் பயங்கரவாதம் என்றால் என்ன, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் டெரரிசத்தில் இன்க்ளூட் நிறைய வார்த்தைகள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுபோக நிறைய குற்றங்களுக்கான தண்டனைகள் குறைக்கப்பட்டுள்ளன. சில இதுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டிலாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் அது எல்லாமே உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனர் சேஞ்சஸ், மேஜர் சேஞ்சஸ்ன்னு சும்மா சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 இது இப்போ ஜனவரி 7-6 தமிழ்நாடு சார்பாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரேட் சென்டரில் நடைபெறுது. இப்போ இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டோட அல்டிமேட் நோக்கம் என்னங்க, தமிழ்நாட்டுக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். இதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது 2015 ஒரு தடவை ஃபஸ்ட்டு 2015 நடந்தது. தென் 2019 நடந்தது. இப்போ 2024 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை மெயின்ஸ் கொஸ்டினில் குரூப் 1 மெயின்ஸில் அப்போ தான் ரீசெண்டாக நடந்தது, 2019 நடந்தது இல்லையா, அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் 19 இல்லை 20 எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த குரூப் 1 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சார்பில் நடந்த இந்த மாநாட்டினால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான லாபம், இந்த டைப்பில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இது குளோபல்ஸ் இன்வெஸ்டர்லாம் நம்ம எக்கனாமிக் படிச்சிருந்தா தான் நிறைய படிக்கணும், நம்மளுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு போடும்போது கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை நம்ம என்ன அப்படின்னு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும்.
தென் JN1 வேரியண்ட் இப்போ வந்து திருப்பி கோவிட் அலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து இந்த JN1 வேரியண்ட் தான் வந்து அதிகமான ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி தினமணியில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. JN1 கொரோனா புதிய உருமாற்றமும் புரிதல்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்ஸ் கோவிட் வைரஸ், இதை தான் நம்ம கோவிட்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொரோனா தொற்று வந்துட்டு பயங்கரமான மியூட்டேஷன் வாங்குற ஒரு பண்பு இருக்குது. ஆல்ஃபா வகை வந்து 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா வகை வந்து 2 தடவை மியூட் ஆச்சு. டெல்டா வகை 8 தடவை மியூட் ஆச்சு. பட் இந்த ஒமிக்ரான் வந்து 100 டைம்ஸுக்கு மேலே வந்து மியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒமிக்ரானோட ஒரு உட்பிரிவு தான் BA.2.86. அது வந்து மியூட்டேஷன் ஆகி வந்தது தான் இந்த JN1 கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் வேவ் எப்போ வந்தது, செகண்ட் வேவ் வந்தது, தேர்ட் வேவ் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க. மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2020 வந்து ஃபர்ஸ்ட் வேவ் இருந்தது. அப்போ வந்து பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்மளுக்கு ஊரடங்குலாம் போட்டிருந்தாங்க. தென் செகண்ட் வேவ்லேயும் ஊரடங்கு எல்லாமே இருந்தது. மார்ச் டு நவம்பர் 2021 இதில் அதிகமான உயிர் சேதம் இருந்தது. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு, படுக்கையை வந்து மருத்துவ படுக்கைகள் தட்டுப்பாடெல்லாம் அப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. தென் தேர்ட் வேவ் ஒமிக்ரான், அப்போ நம்ம நிறைய பேர் வந்து வேக்சின் போட்டு தென் அந்த க்ளவுடு இம்யூனிட்டியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கம்மியாக ஒமிக்ரானோட இம்பேக்ட் வந்து கம்மியான இம்பேக்ட் தான். அது வந்து 2021-22 பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான அறிகுறிகள் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். தற்காப்பு வழிமுறைகள் என்ன, முதல்ல கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் போல் மாஸ்க் அணிகிறது, தென் 6 feet டிஸ்டன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷ், தென் ஏதாவது ஒரு இணை நோய்கள் இருந்தால் அதுக்கு ப்ராப்பராக வந்து மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் பரிசோதனை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இணை நோயாளிகள், அப்புறம் எதிர்பார்த்தல் குறைக்கும் அந்த சிகிச்சையில் இருப்போர், முக்கியமாக வந்து இந்த HIV, அதுக்கப்புறம் புற்றுநோய் நோயாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 70+ தாண்டின சீனியர் சிட்டிசன், ப்ரெக்னென்ட் லேடிஸ், ரொம்ப குழந்தைங்க, சின்ன இன்ஃபேண்ட் குழந்தைங்க, ரொம்ப பச்சை குழந்தைகள், தென் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சென்று கொண்டவர்கள், ஆல்ரெடி லங்ஸில் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு தான் ஒரு நியூஸ் பார்த்தோம், பூஸ்டர் வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்கும்போது இந்த 4வது தவணையான பூஸ்டர் வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகமான மியூட்டேஷன் ஆனதுனால தடுப்பூசியோட ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலை. ஸோ அதை பற்றி ஆய்வுகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பேட்டி பச்சோ பேட்டி பந்தோ, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பேட்டி பச்சோ பேட்டி பந்தோ தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2015 இருந்து ஒரு மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரை வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க. வானொலியில் இந்த உரை வந்துட்டு பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த உரையினால் ஏற்பட்ட தாக்கங்கள் பற்றிட்டு இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளே வந்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாலின விகிதம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் கருதப்படுது. இந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் இந்த பாலின விகிதத்தை எவ்வாறு வந்து கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2015 ஹரியானாவில் பானிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், அதாவது மகள்களை காப்பாற்றுவோம், மகள்களை படிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் இருக்குது இந்த ஸ்கீமில், படிப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வரலாற்று மிக்கமான ஒரு ஸ்கீமை வந்து இனாகுரேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இதோட ஆய்வறிக்கையில் நம்ம சப்மிட் பண்ணுவோம் இல்லையா, 2017-18 ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணும்போது அது பிங்க் கலர் பேப்பரில் இருக்க மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்களா. மோஸ்ட்லி கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒயிட் கலர் பேப்பரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்போம்ல, பெண்களுக்கு பிடிச்ச கலர் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எல்லாமே பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பிங்க் கலரில் கூட சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹரியானா மாநிலம் ஜண்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிபூர்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் 2015 ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்னென்னா, செல்ஃபி வித் டாட்டர், மகளுடன் செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஆப்பு தானே, சின்ன ஆப். இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பாமர மக்கள்லேருந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் அவங்களோட டாட்டரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற ஒரு ஸ்கீம் வந்து இதிலேருந்து பரவுச்சு அப்படிங்கிறாங்க.
2015 ஆரம்பித்தாங்க. 2022 வந்து பார்க்கும்போது அதிகமான மாற்றம் இருக்குது. பாலின விகிதத்தில் பெண் குழந்தைகளை வந்து அதிகமான பேர் வந்துட்டு படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் கிடைச்சிருக்கு. அதே போல் ஒரு கருத்து கணிப்பு பெற்றோர்களிடம் நடத்தியிருக்காங்க. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், இதில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க வைப்பீங்க அப்படின்னு. அதில் 82% பீப்புள் வந்துட்டு என்னோட குழந்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு இளநிலை படிப்பாது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதோட கடைசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வைண்ட் அப் பண்ணுறதுக்கு மகள் காப்பாற்றப்படுகிறாள், மகள் படிக்க வைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் பருவநிலை மாற்றம் காத்திருக்கும் பேராபத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்துட்டு தினமணியில் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. பூமியோட வெப்பம் வந்து கண்டினியூஸாக உயர்ந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ COP28 பார்த்தோம். இதன் மூலம் வந்துட்டு பருவநிலை மாற்றத்தின் மூலம் வந்துட்டு பூமியை எவ்வாறு நம்ம மேம்படுத்தணும், எவ்வாறு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி குறைச்சி அதோட பருவநிலையை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. தென் ஹிந்து இங்கிலீஷில் வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்னென்னா, நம்மளோட ஏலியன்ஸ், அதாவது மற்ற யூனிவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.